சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் 13E இன்டர்நேஷ்னல் டீக்வன்ஸா அப்படிங்கிற ஒரு பிளிட்ஸ் டோர்னமெண்ட்லேருந்து ஒரு ஆட்டத்தை பார்க்க போகிறோம். ஸோ செஸ்பேஸ் இந்தியாவில் நீங்கள் ரெகுலராக விசிட் பண்ணி பார்க்குறவங்க தான் அந்த ரிப்போர்ட்டை படிச்சிருப்பீங்க. ஸோ ஆனந்த் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்க்ரெடிபிளான ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ 9 out of 9 கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3123. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 1600 ரேட்டிங்லேருந்து 2600 ரேட்டிங் வரைக்கும் இருக்கக்கூடிய பிளேயர்களை அவர் வந்து மீட் பண்ணியிருக்கிறாரு. இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிராண்ட் மாஸ்டர் ப்ளஸ் 10க்கும் மேற்பட்ட ஒரு இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் மொத்தமாக 158 பிளேயர் விளையாடக்கூடிய ஒரு ஓப்பன் டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த் சார் வந்து போட்டி போட்டிருக்கிறாரு. ஸோ இதில் சுற்று 6லேருந்து ஒரு ஆட்டத்தை பார்க்குறோம். இந்த ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிம் லாக்ராட் அண்ட் ஆனந்த் சார் வந்து ஒயிட் பிளாக் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. ஜஸ்ட் நம்ம போர்டை வந்து இப்போ ஃப்ளிப் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மேக்ஸிம் லாக்ராட் பற்றின ஒரே ஒரு கேம் நம்ம சேனலில் இருக்கும். பட் அவர் வின் பண்ணது கிடையாது. பிரக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழிவில்லா ஆட்டத்தை உருவாக்கியிருப்பார். அது பயங்கரமான ஒரு ஆட்டம். ஸோ அந்த நேம் வந்து கேள்விப்பட்டவுடனே இதுதான் வந்து ஞாபகம் வந்தது. இன்கேஸ் நீங்கள் அதை மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கேம் பார்க்கலாம், ரொம்ப ஷார்ட்டான கேம் தான். ஸோ இந்த கேமில் வந்து லாக்ராட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஓப்பனிங் வந்து இங்கே ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா பிளிட்ஸ் அப்படிங்கனாலே கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஓப்பனிங் தியரட்டிக்கல் ஸ்கில்ஸை வந்து காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் E4, E5 அண்ட் தென் நைட் C3 வியன்னா கேமே நம்ம இது வரைக்கும் சேனலில் பார்த்துருக்கோமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வியன்னா கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யுனிக்குவான ஒரு கேம். ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும் பிளாக் ஆக்சுவலாக. ஸோ ஆனந்த் சார் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பழம் தின்னு கொட்டை போட்டவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணிப்பட்ட பாடு. ஸோ அவர் சாதாரணமாக வந்து நைட் F6 விளையாடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பான் டு F4. ஸோ பான் டு F4க்கு அப்புறம் இந்த பொசிஷனில் வந்து D5 ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. இந்த இடத்துல 2 நைட்டு மட்டும் நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த 2 நைட்டும் இல்லை உங்களுடைய ஸ்டார்டிங் பொசிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து நம்ம கிங்ஸ் கேம்பிட்டில் ஃபல்க்பீர் கவுண்டர் கேம்பிட்னு சொல்லுவாங்க. அந்த கவுண்டர் கேம்பிட் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ D5க்கு அப்புறம் அதே போல் இந்த பொசிஷனில் வந்து பிளாக் வந்து இந்த பானை அக்செப்ட் பண்ணுறது அந்தளவுக்கு ஒரு புத்திசாலித்தனமான மூவாக இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா E5க்கு அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு தான் போகணும். வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னாக்கா தென் ஒயிட்டு வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக வந்து ஸ்பேஸ் கெயின் பண்ணுறது நைட் F3ன்னு சொல்லி அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ளே ஆக்சுவலாக. அதே போல் நான் ரொம்ப அடம் பிடிச்சி நம்ம வந்து இந்த பான்னா நீ மட்டும் வந்துக்கிட்டே இருக்க, நம்ம வந்து பின்னில் போட்டு நான் அவனை டார்ச்சர் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க ரொம்ப கிளவராக முடிவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தென் உங்களுக்கு D6 விளையாட டைம் இருக்காது. ஏன்னா உடனே ஒயிட்டு குயின் ஈட்டு விளையாடிட்டு உங்களை திரும்பவும் நைட்டை வந்து ஓட வைப்பாங்க. திரும்ப நைட்டுக்கு ஃபார்வர்டிங் மூவ்ஸ் எதுவுமே கிடையாது. அதனால் வீட்டுக்கு தான் போகணும். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பான் டு D4 அண்ட் தென் நைட் F3. ஸோ ஆளினால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வின்னிங் பொசிஷன் சொல்லலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலி ஸோ கேமில் அதனால் D5. ஸோ D5க்கு அப்புறம் F into E5 அதுக்கப்புறம் நைட் X E4. ஸோ நைட் X E4 வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் பிளாக்கு. காரணம் என்ன அப்படின்னா ஆனந்த் சார் வந்து இந்த டயக்னலை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பார்க்குறாரு. டாஸ்கொயர் இருக்கக்கூடிய டயக்னல் வீக்காக இருக்குது, அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது தான் இந்த வேரியேஷன் சூஸ் பண்ணுறாரு. அதனால் குயின் F3 இவர் என்னென்னா ஓகே நம்ம வந்து குயினை டெவலப் பண்ணிடலாம். ப்ளஸ் நம்ம நைட் X C3 விளையாடினாக்கா நம்ம பானையில் வெட்டிக்கலாம். பானை டபுளாக இருந்தாலும் நம்ம வந்து பிஷப்போட டயக்னல் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படிங்கிறது அவரோட ஐடியா. ஸோ பிஷப் E7 ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணுறதுக்கு தயாராகிறாரு. பிஷப் F4 C6. ஸோ சென்டரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் டு D3. ஸோ பிஷப் D3 இந்த பொசிஷன்லேயே அவர் வந்து குயின் சைட் வந்து கேசலிங் பண்ணுறது தான் பிளாக்கோட இன்டென்ஷன், ஒயிட்டோட இன்டென்ஷன். ஸோ அவர் பண்ணுறது தான் பண்ணலாம். பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் D3 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் ஆனந்த் சார் வந்து கேசல் பண்ணிடுறாரு. கேசல் பண்ணதுக்கப்புறம் அவரும் வந்து பார்த்திங்கன்னா குயின் சைடில் கேசல் பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறம் அவர் டெவலப்பிங் மூவ் நைட்டை வந்து டெவலப் பண்ணுறாரு. ஏன்னா இந்த பிஷப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் E6ல் டெவலப் பண்ணலாம். பட் ஐ திங்க் நைட் D7 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ் இந்த பொசிஷனில் பிளாக்கு. ப்ளஸ் இந்த C6 மூவ் நீங்கள் வந்து விளையாடும்போது நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஸ்ட்ரென்தன் பண்ணுறாரு சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு. தேவைப்படும் போது நமக்கு B5 A5 A4ன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் அந்த மூவ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குயின் H5 போயிட்டு மேட்டின் 1 த்ரெட்டன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் வந்து G6 மூலயமா குயினை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இந்த இடத்துல 2 மூவ் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஒன்லி 2 moves டு ஸ்டே இந்த கேம். அப்படின்னா மற்ற ஏதாவது விளையாடினா கேமை வந்து தோற்றுருவோம்னா அஃப்கோர்ஸ் நம்ம குயினை வந்து வேறு இடங்களில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக தோற்றுருவோம். அதில் ஒரு மூவ் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒயிட் வந்து சூஸ் பண்ணி கேமை வந்து பார்த்திங்கனாக்கா பிளண்டர் பண்ணிடுறாரு. ஜஸ்ட்டு ஓப்பனிங்கில் ஜஸ்ட்டு 10வது மூலையே ஒரு பெரிய பிளண்டர் நடக்குது. குயின் H6க்கு பதில் நான் மென்ஷன் பண்ண மாதிரி குயின் F3ஓ குயின் E2ஓ விளையாடுறதா எந்த பிரச்சனையும் கிடையாது. கேம் அப்படி நார்மலாக போயிருக்கும். பிளிட்ஸ் கேம் அப்படிங்கிறதுனால கடைசியில் தாறுமாறாக ஏதாவது ஆயிருக்கலாம்.
பட் இங்கே குயின் H6 வந்து விளையாடுனதுனால இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு மூவ் இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா நைட் டேக்ஸ் E5. ஸோ ரொம்ப சிம்பிளான ரீசன் தான். ஏன்னா இப்போ இந்த பிஷப் வந்து கைண்ட் ஆஃப் ஓவர்லோடுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் பண்ண பார்க்குறாரு. வெட்டினீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிஷப் G5 செக். ஸோ பிஷப் G5 செக்குக்கு அப்புறம் நீங்கள் பிஷப்பால் தான் வந்து திரும்ப செக்கை பிளாக் பண்ணணும். அதர்வைஸ் நீங்கள் குயினால் வெட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஷப்புமே சேர்ந்து போயிடும். ஸோ குயின் வெட்டினா இன்னொரு பிஷப் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த காரணத்தினால இந்த பொசிஷனில் வந்து அந்த நைட் சாக்ரிஃபைஸை சிம்பிளாக அக்செப்ட் பண்ண முடியாது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பான் வந்து காம்பன்சேஷனே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு ட்ராப் ஆகிடுச்சு. அதே போல் இந்த இடத்துல அவர் என்ன மூவ் எதிர்பார்த்துருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மேபி ஒரு ஏதாவது டெவலப்பிங் மூவ்ஸ் லைக் இந்த மாதிரி ரூக் E8 அல்லது வந்து பார்த்திங்கனாக்கா நைட் C5. ஸோ இந்த மாதிரி எதாவது எதிர்பார்த்துக்கலாம். ஏன்னா நான் ரூக் E5 விளையாடினாக்கா மேபி ஒயிட்டுக்கு இந்த ட்ரிக் இருக்கலான்னு பார்த்தா தெரியும். லைக் பொசிஷனை வந்து ஓப்பன் பண்ணுறது, பிஷப்போட டயகனல் ஓப்பன் பண்ணுறது. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நான் ஒரு ஃபர்தராக ஒரு லைன் வந்து பார்த்தது நைட் E5. இதுதான் வந்து பெஸ்ட் மூவ். ஏன்னா திரும்பவும் உங்களால் வெட்ட முடியாது. அதுக்கப்புறம் பிஷப் G5ல போட்டு நம்ம ஃபோர்க் பண்ணிடலாம். இந்த இடத்துல என்ன ஒரு சின்ன ட்ராப் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கக்கூடிய மூவ் வந்து பார்த்திங்கன்னா E takes F7. ஏன்னா நீங்கள் இதை வெட்டிங்க அப்படின்னா நைட் டேக்ஸ் F7க்கு அப்புறம் குயின் வந்து ட்ராப் ஆகிடும். ஸோ அதனால தான் இந்த லைன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது காமிக்கிறதுக்கு. ஸோ நைட் டேக்ஸ் E5 அதனால் அந்த இடத்துல வெட்ட முடியல. ஸோ பிஷப் E2 போடுறாரு. ஸோ பிஷப் E2 ஏன்னா நைட் வந்து G4 ஸ்கொயருக்கும் உள்ளே ஜம்ப் ஆகிட்டு ஃபோர்க் பண்ண பார்க்குது. ஏன்னா F2வில் வீக்னஸ் இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால மேபி பிஷப் E2 விளையாடுறாரு. ப்ளஸ் பிஷப்பையும் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக்ல வந்து எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் கேமில் ரூக் E8 வந்து விளையாடுறாரு. ஸோ பிஷப்பை வந்து திரும்ப ரீட்ரீட் பண்ணிட்டு போயிடுறாரு. இந்த த்ரெட்லேருந்து வெளியில் போகிறாரு. ஸோ பிஷப் டு F5. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா பீஸும் டெவலப் பண்ணிட்டாரு. குயினை மட்டும் மூவ் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் ரூக் வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ பிஷப் F5க்கு அப்புறம் அவர் H4 வந்து விளையாடுறாரு. ஏன்னா குயின் சைட் கேஸ்லிங், ஆப்போசிட் சைட் கேஸ்லிங் அப்படின்னாலே ஜென்ரல் ரூல் வந்து பார்த்திங்கன்னா பான் ஸ்டாம். ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய பான்ஸை வந்து நம்ம வேகமாக அட்வான்ஸ் பண்ணி யார் முதல்ல போயிட்டு அந்த பான் ஸ்ட்ரக்சரோட என்கேஜ் ஆகி ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால லகார்ட் வந்து இங்கே பொசிஷனை ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்து அர்ஜென்ட்டாக வந்து பானை வந்து புஷ் பண்ணுறாரு. பட் பிஷப் F5 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானமோ அதை வந்து சரியாக ஒரு கவனிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா குயின் A5 ஃபாலோ அப் வந்து பார்த்திங்கனாக்கா ஆல்மோஸ்ட் வின்னிங் பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல நேச்சுரலாக விளையாடக்கூடிய ஏன்னா A2 இஸ் ஹேங்கிங். இந்த இடத்துல கிங் B1 வந்து விளையாடுறாரு. அப்போ நம்ம வந்து பிளாக் பண்ணலாமா கேட்டிங்கன்னா அது இன்னும் மோசமாகிடும். ஏன்னா பிஷப் இன்ட்டு A3 வந்து விளையாடலாம். அல்லது குயின் A4 போயிட்டு மேடை த்ரெட்டன் பண்ணலாம். ஸோ குயின் A4 அண்ட் தென் நீங்கள் பிளாக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் தென் பிஷப் டேக்ஸ் A3 செக் அண்ட் தென் ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதான். ஏன்னா பிஷப் பின்னில் போட்டிருக்கு பானை. அதனால் குயின் டேக்ஸ் B3ன்னு சொல்லி செக்மேட்டும் பண்ணிடலாம். ஸோ அந்த காரணத்தினால அவர் நேச்சுரலாக கிங் B1 விளையாடி அந்த பானுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறாரு. ஸோ இப்போயுமே சேஃப் கிடையாது. இமீடியட்டாக குயின் A4 போயிட்டு புதுசாக க்ரியேட் ஆகிருக்கக்கூடிய வீக்னஸை அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்க்குறாரு. இந்த இடத்துல நீங்கள் கேமில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு மூவ் தான், ரூக்கை வந்து C1ல் வைக்கிறது. இன்னொரு ட்ரை வந்து பிஷப் டு D3. பட் இதை விட ரொம்ப நல்ல ஒரு டிஃபென்சிவான மூவ் ரூக் டு C1. அவர் வந்து நேச்சுரலாக நம்ம டெவலப் பண்ண பீஸை ஏன் வந்து நம்ம திரும்ப உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற இதில் ரூக்கை வந்து பார்த்திங்கனாக்கா C1ல் வைக்கிறாரு. பட் C1ல் வச்சதுக்கப்புறம் C1ல் வைக்கலை. அதுக்கு பதில் அவர் B3 பானை வந்து புஷ் பண்ணி குயினை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணுறாரு. ஸோ குயினுக்கும் பிஷப்புக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. அதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு வீக்னஸ் வந்து இங்கே உருவாயிருக்கு. நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே 2 பிரில்லியன் மூவ் ஆடிருக்காரு சார். ஸோ இது 3rd பிரில்லியன் மூவ். நீங்கள் பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணி கேமை ஃபினிஷ் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட் மூவ் கண்டுபிடிக்கிறது விஷயம் கிடையாது. ஜஸ்ட் ரொம்ப ஈஸியான மேடிங் பேட்டர்ன் தான். ஸோ ஃபஸ்ட் மூவ் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபோர்சிங் மூவ்ஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பொசிஷனில் வந்து ஆனந்த் சார் என்ன பண்ணார் அப்படின்னா குயின் ஆக்சுவலாக மூவ் பண்ணலை. அதுக்கு பதில் என்ன பண்ணார் அப்படின்னா பிஷப் டேக்ஸ் C2 செக்கு 16வது மூவில் இந்த பொசிஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் லகார்ட் கிராண்ட் மாஸ்டர் வந்து பார்த்திங்கனாக்கா ரிசைன் பண்ணிடுறாரு. என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிங் மூவ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கிங் A1 நீங்கள் போகிறீங்க அப்படின்னா தென் பிஷப் டேக்ஸ் B3. ஸோ மேட் இன் ஒன் த்ரெட். ஸோ அதுக்கப்புறம் எல்லா ஃபோர்சிங் மூவும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லா பீஸையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது நம்ம கிங்காலே அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் தென் குயின் டேக்ஸ் A2 செக்கு ஃபாலோட் பை பிஷப் A3 வந்து பார்த்திங்கனாக்கா செக் மேட்டு. அதே போல் இந்த இடத்துல கிங் B2 விளையாடலாமே அப்படின்னு சொன்னிங்கன்னா தென் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா குயின் A3ல் செக்கு கொடுக்க முடியும் தேங்க்ஸ் டு திஸ் பிஷப். ஸோ அந்த பிஷப்னால தான் இந்த பிரச்சனையாக வந்தது, எல்லா பிரச்சனையும். ஸோ அதனால தான் வந்து பிஷப்பை வந்து ஓப்பனாக 2 டயகனலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமும் திரும்ப ஃபாலோ அப் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் டேக்ஸ் B3 ஃபாலோட் பை குயின் டேக்ஸ் A2. ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கனாக்கா ரிசைன் பண்ணிடுறாரு. நல்லா டைம்லாம் இருக்குது. ஆனந்த் சார் ஹார்ட்லி ஒரே நிமிஷம் தான் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு.
அண்ட் கிட்டத்தட்ட ஓப்பனிங்கில் அவர் டைமே ஸ்பெண்ட் பண்ணல. இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அவர் 54 வயசு ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா லைட்னிங் கிட்டாக தான் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா வளம் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ வாழ்த்துக்கள் சார். ஸோ செஸ் பேஸ் இந்தியாவில் அழகாக எழுதியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் அது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆட்டம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 9க்கு 9 கேமுமே வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஃபிஷர் எப்படி 11 அவுட் ஆஃப் 11 வின் பண்ணாரோ அந்த மாதிரி டோர்னமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இவர் 9க்கு 9ன்னு சொல்லி வின் பண்ணி டோர்னமெண்ட்டை வந்து பார்த்திங்கனாக்கா வின் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து நார்மலான ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு கிராண்ட் மாஸ்டர் வந்து ஏதோ ஒரு ஓப்பன் பிளிட்ஸ்லையோ எங்கேயோ போய் விளையாடினா டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மேபி அது வந்து என்ன சொல்கிறது இதுக்கப்புறம் ஏதாவது அந்த மாதிரி நடக்கலாம். பட் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி யாராவது பிளிட்ஸ்லையோ ரேப்பிட்லையோ இல்லை எதுலேயோ 9 அவுட் ஆஃப் 9 அதாவது ஃபுல் டோர்னமெண்ட்டுக்கும் தோல்வி அடையாமல் அதுவும் ஃபுல் வின் எடுத்து ஜெயிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். எக்ஸப்ட் ஃபிஷர். ஸோ இந்த மாதிரி ஆனந்த் சார் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் ஷார்ட் கேம்ஸ் வின் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஒரு கேம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் நான் வந்து உங்களுக்கு பின் பண்ணுறேன். அண்ட் ஆனந்த் சாரோடைய பிரில்லியன்ஸின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டு இவருடைய பல கேம்ஸ் நான் அதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இன்கேஸ் நீங்கள் அதை விருப்பப்பட்டு அதை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.